வெல்கம் டு ஐதா கலெக்ஷன் கார்னர். நம்ம இன்னைக்கு எண்ணெய் பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ரெண்டு பொருளை வச்சு உங்களோட எண்ணெய் பாட்டிலில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் கழுவிடலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? முடியாதுல்ல. ஸோ நான் எப்படி அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் அரிசி மாவு. அரிசி மாவை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அரிசி மாவை எடுத்துகிட்டு காஞ்ச எண்ணெய் பாட்டிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே மேலே ஃபுல்லாகவே தேய்ச்சி விடணும். பாட்டிலை ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியை ஆக்கிடாதீங்க. தண்ணியை ஆக்காமல் இந்த மாதிரி காஞ்சி இருக்கும்போதே அப்படியே அதில் மேலே உள்ள அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கோங்க, போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கப்பரை வச்சு உள்ளேயுமே தேய்ச்சி அதை ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட விம் லிக்விட் இருக்கும்ல, அந்த விம் லிக்விடை உள்ளே ஊற்றிட்டு அதை அப்படியே நல்லா குலுக்குங்க. குலுக்கும் போதே என்னாகும் அப்படின்னா உள்ளே இருக்க ஃபுல் எண்ணெய் பிசுக்குமே போயிடும். குலுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது வச்சு ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கையை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாக கழுவி எடுத்தாலே இந்த மாதிரி நீட்டாக எந்த ஒரு எண்ணெய் பிசுக்குமே இல்லாமல் சூப்பராக க்ளீனாகி வந்துடும். நான் 2 பாட்டிலையுமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளீனாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் சிங்க் ரொம்பவே நாஸ்தி ஆகிட்டு அப்படிங்கிறதுனால சிங்கையும் சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்படியே சிங்க்லேயும் இப்போ எதுவும் அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபில்டரையுமே போட்டு விட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.